AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. புதிய கோணத்தில் என்டிடிவியில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அமிதாப் திவாரி தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு பலம் சேர்க்குமா 5ஆம் கட்ட தேர்தல், இதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அரசியல் விமர்சகர் அருள் எழிலன் வந்திருக்கிறார். வணக்கம். அருள் எழிலன். இந்த கட்டுரை சொல்வது 2019 மையமாக வைத்து சொல்கிற போது இந்த 5ஆம் கட்ட தேர்தல் அப்படின்றது கிட்டத்தட்ட பாஜகவோட கோட்டையில் நடக்கிற தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. பழைய டேட்டாவை வச்சு எப்படி பாக்குறீங்க? அதான் 49 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 32 தொகுதிகள் வந்து பாஜக வின் பண்ணதா இருக்கு. ரெண்டாவது இதுல 49ல அதிக தொகுதிகள் இருக்குது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. ரெண்டுமே அவங்களோட கோட்டையா அது அவங்களோடதோ அல்லது சிவசேனா மகாராஷ்டிராவில் 7 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க. இந்த 13 தொகுதிகளுக்கு நடக்கிறது இல்ல. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல எல்லாமே ஆல்மோஸ்ட் ஊபி இந்த பாஜக ஜெயிச்ச தொகுதிகளா தான் இருக்கு. அதனால பாஜகவோட நோக்கம்ங்கிறது வென்ற தொகுதிகளை தக்க வைத்துக் கொண்டால் போதுமானது அப்படின்றதா தான் இருக்கும். இந்த கட்டுரையும் சொல்றாங்க அதை தக்க வைப்பதுதான் சவாலான, ஆனா பெரிய சவால் தான். ஏன் அப்படின்னா நான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல அவங்க வந்து அமேதி, ரேபரேலியில கன்ஃபார்மா வெற்றி பெறுவாங்க. அமேதியில வந்து ஒரு பெரிய போட்டி இருக்கும் இரானி அவர்களுக்கு. ஆனா மகாராஷ்டிராவில் என்ன சூழல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தவ் தாக்கரேயோட கட்சி உடைக்கப்பட்டு அதோட ஒரிஜினல் ஷிண்டே இருக்கிறாரு. சரத்பவாரோட கட்சி உடைக்கப்பட்டு அஜித் பவார் கையில இருக்கு. ஆனா இதுல 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் மைனஸுக்கு. ஏன்னா பெரிய அம்பேத்கர், அவரு பிரகாஷ் அம்பேத்கரோட ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அஜித் பவார் வந்து பிஜேபி மேல அதிருப்தியோட இருக்காரு. ஷிண்டே கட்சியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷிண்டே எதிர்பார்த்த தொகுதிகள் வழங்காததால் ஷிண்டே கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கு. வேலை செய்யறதுல ஒரு தொய்வெல்லாம் உருவானத அந்த சிக்கலை அவங்க எதிர்கொள்ளணும். இன்னொரு பக்கம் சிவசேனா மேல ஒரு அனுதாபம் வந்து அதை நம்பிதான் அவங்க இருக்காங்கன்னு இந்த கட்டுரை வந்து இந்தியா கூட்டணியே உத்தவ் தாக்கரேயோட அனுதாபத்தை நம்பி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுல பால் தாக்கரேயோட அந்த லெகசி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு அதை யாரு ஷேர் பண்ண போறாங்க அப்படின்றது தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான சவால் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. என்னோட பார்வை வந்து இந்த தேர்தலில் பாஜகவுக்கு மகாராஷ்டிரா மிகப்பெரிய சவாலான ஒரு ஏரியாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து உத்தவ் தாக்கரே அந்த பிளவுக்கு பிறகும் அவர் அமைதியா அப்படி ஒதுங்கிட்டாரு, அதனால் கிடைக்கிற அனுதாபம் அட்வான்டேஜ்னு பாக்குறீங்களா? இல்ல ஷிண்டே அங்க இருக்கிற அதிருப்தி அது வந்து இந்தியா கூட்டணிக்கு அட்வான்டேஜ்னு பாக்குறீங்க? பாஜக கூட்டணியில் என்டிஏல இந்த ஷிண்டே, அஜித் பவார் அதிருப்தி அவங்களுக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு கூட்டணியா இல்ல. எப்படி பீகார்ல வந்து நிதிஷ்குமார் மேல ஒரு பல்டி குமார் அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டு அவரு டேமேஜ் பண்ணிருக்காங்களோ, அந்த அளவுக்கு ஷிண்டேய வந்து இங்க டேமேஜ் ஆகல. ஆனா கட்சி கட்டமைப்பு வந்து அவர்கிட்ட இல்ல ஷிண்டேட்ட. ஓகே, கட்டமைப்பு வந்து உத்தவ் தாக்கரே கையில தான் இருக்கு. எம்பிக்கள் 13ல 7 பேர் வந்து இப்ப தாவி இருக்காங்க. எம்பிக்கள் இருக்காங்க. கட்டமைப்பு வந்து யார்கிட்ட இருக்கு? கட்சி கட்டமைப்போ, கட்சி அலுவலகங்களோ, பழைய கட்சி அலுவலகங்களோ, அவங்கள பாரம்பரியமா உத்தவ் தாக்கரே சிவசேனா உருவாக்குன அந்த கட்டமைப்பு வந்து உத்தவ் தாக்கரே கையில தான் இருக்குது. அதனால மகாராஷ்டிராவில் வந்து இந்தியா கூட்டணி உத்தவ் தாக்கரேயை நம்பி வெல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா பெரும்பாலான தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒடிசாவை பற்றி இந்த கட்டுரை பேசுது. இந்த இன்னைக்கு நடைபெறதுல வந்து 5 இடங்கள்ல வந்து 2019 கம்பேர் பண்றப்ப பாஜக 3, பிஜேடி வந்து 2 கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு. ஒடிசா, அது மேற்கு ஒடிசாவில் இந்த முறை போட்டி வந்து கடுமையாக இருக்கு. அது பிஜேடி வெர்சஸ் பாஜக அப்படிதான் இருக்கு களம். ஆமா, அப்படிதான் இருக்கு. ஒடிசால வந்து பிஜேபி வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒடிசாவில் ஏன் அப்படின்னா, அங்க வந்து அந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் அப்படின்ற ஒரு அதிகாரியை அவங்க முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்றது கிட்டத்தட்ட ஒரு ஆளினால் மாதிரி இருக்கிறாரு ஒடிசால, பிஜு ஜனதா தளத்துல. அது வந்து கட்சிக்குள் மிகப்பெரிய அதிருப்தியை வந்து உருவாக்கி இருக்கு. கட்டுரையாளர் சொல்றதை நீங்களும் ஆமோதிக்கிறீங்க? ஆமா, அது பரவலா இந்த கட்டுரையாளர் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இதே கருத்து பகிரப்பட்டிருக்கு. ராகுல் காந்தியும் போய் வந்து
அந்த கார்த்திக் பாண்டியன் அவரை வந்து அட்டாக் பண்றாரு. பிஜேபி மிக கடுமையா அட்டாக் பண்றாங்க. அந்த கட்சிக்கு உள்ளேயே இருக்கிறவங்க கார்த்திகை பாண்டியன் அவரோட பிஹேவியர் சரியில்லை, இவர் வந்து எங்களை எல்லாம் வந்து இது பண்றாரு, வளர விடாம தடுக்கிறாரு, கட்சிக்காக நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம பண்றாரு அப்படின்ற அதிருப்தி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. அதுல பாஜக வந்து கூடுதலா வந்து அட்டாக் பண்றாங்க. அது வந்து எடுபடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்க வந்து சட்டமன்ற தேர்தல் தாக்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? சட்டமன்ற தேர்தல் எனக்கு ஒரே நாள்ல அங்க தேர்தல் நடக்குது, சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும். எனக்கு என்னமோ சட்டமன்றத்துக்கும் பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்றது டவுட்டா இருக்கு. பிரிச்சு பார்ப்பாங்க கண்டிப்பா. இப்போ ஒடிசாவுல பாஜகவுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட பலருமே ஒடிசாவுல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிஜேடியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்ப மேற்கு வங்க மாதிரி எப்படி இடதுசாரிகள் மம்தா, திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறை சம்பவங்கள்லாம் அங்கு நடந்த மாதிரி இங்கேயும் பாஜக ஆதரவாளர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னா, நாளை போஸ்ட்போல் அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜேடினா அது இந்தியா கூட்டணின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருந்தது. இவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவோட போய் திமுக கூட்டணி வச்சுக்கிற மாதிரியோ, திமுகவோட போய் அதிமுக கூட்டணி வச்சுக்கிற மாதிரியோ தான் ஒடிசால வந்து பிஜு ஜனதா தளும் பாஜகவும் கூட்டணி வச்சுக்கிறது. அப்படி ஒரு கூட்டணி உருவாகாம போனது அவங்களோட புத்திசாலித்தனம், பிஜு ஜனதா தளத்தோட புத்திசாலித்தனம். பிஜேபி அதை விரும்புனாங்க கூட்டணியை. ஆனா அவங்க கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த தேர்தலில் பிஜேபி லோக்சபா தொகுதிகளில் ஒடிசால அதிகம் வென்றால் பிஜு ஜனதா தளம் இதுக்கு பிறகு அமைய இருக்க ஒருவேளை பிஜேபி அரசு அமைந்தால் அதை ஆதரிக்க மாட்டாங்க. பிஜேபி வென்றால் ஆதரிக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களோட கட்டமைப்பு வந்து ஒட்டுமொத்தமா காலி ஆகுது இல்ல. ஆமா, பாண்டியன் வி கே பாண்டியன் சொல்ல எங்க கட்சியவே உடைக்க பாக்குறாங்க. அது ஆதரிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல எழுந்த குரல் மாதிரி இப்ப ஒடிசாவிலையும் எழுந்திருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் கிழக்கு பகுதி 14 இடங்களுக்கு போட்டி. நம்ம கடந்த கால தேர்தல் கணக்குகளை ஒப்பிடுறப்ப 14 இடங்கள்ல 13 இடங்கள்ல பாஜக கைப்பற்றி இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அமேதி ரேபரேலியில வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கட்டளையாளர் சொல்ற ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. இதுல ரெண்டுலையும் அமேதியில கட்டாயம் வெற்றி பெறணும், பிரியங்கா முழு மூச்சா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன். காங்கிரஸ் இந்த 2 தொகுதிகளில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓவராலா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் எப்படி செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல எல்லா ஏரியாவிலையும் ஒர்க் பண்ணல, ஃபோக்கஸ்டா சில இடங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா காந்திக்கு ஒரு அவங்க நீண்ட காலமாக கடந்த ஒரு 6-7 வருடமாகவே உத்தரப்பிரதேசத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பிரியங்கா ஒர்க் பண்ணதுனால இந்த தேர்தலில் அவங்களோட பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய அலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் உருவாயிருக்கு. ஆனால் அது எல்லா இடத்துலையும் இல்லை. அது வந்து அமேதி மாதிரியான, ரேபரேலி மாதிரியான தொகுதிகளில் உருவாயிருக்கு. அதே மாதிரி சரகன்பூர், இன்னும் சில ஏரியாக்கள்ல வந்து உருவாயிருக்கு. ஆனா இதுல பெரிய அமேதி, ரேபரேலி, இதுல ரேபரேலியை ராகுல் காந்தி தான் வெல்வாரு. இந்த தேர்தலில் அவரு பிஜேபியில் 2 தலைவர்களுக்கு, காங்கிரஸ்ல ராகுல் காந்திக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அந்த சிங்னு ஒருத்தர் வந்து அமேதியில போட்டியிடுறாரு இல்லையா, அவருமே வந்து ஸ்மிருதி இரானிக்கு மிக கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய வேட்பாளர். அந்த அளவுக்கு பிரியங்கா காந்தி அங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு மேல அந்த தொகுதியில தங்கி இருந்து ரொம்ப தீவிரமா வந்து பிரியங்கா ஒரு கௌரவ பிரச்சனையா தான் பாக்குறாங்க. கண்டிப்பா அந்த 2 தொகுதிகளையும் மீட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சமரசங்களையும் சமாஜ்வாதியோட வந்து காங்கிரஸ் வந்து செய்துக்கிட்டாங்க. மிக குறைந்த தொகுதிகளை பெற்று நம்ம பாரம்பரிய தொகுதிகளையாவது மீட்டெடுத்து விட வேண்டும் அப்படின்றது தான் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய சவால். இப்போ நம்ம உத்தரப்பிரதேச களத்தை இப்போ 14 நடக்குது, 13 பாஜக தான் கைப்பற்றியிருந்தாலும் இந்த முறை சமாஜ்வாதி கட்சியினுடைய இந்த வேட்பாளர்களை நிறுத்தினதா இருக்கட்டும், அங்கு இருக்கிற கணக்குகள்ல வந்து சில விஷயங்கள் மாறுதல்களை பண்ணியிருக்கிறார் அகிலேஷ் அப்படின்றது. அதுல கிட்டத்தட்ட ஓபிசி வேட்பாளர்களை அதிகமா நிறுத்தி இருக்கிறாங்க சமாஜ்வாதி அப்படின்னு. அது சமாஜ்வாதி கட்சிக்கு பலன் கொடுக்குமா? ஓபிசி பாலிடிக்ஸ் அப்படின்றது லாலுவோட அரசியல் தான். ஓபிசி வேட்பாளர்களை இந்த தேர்தலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா வந்து நிறைய வந்து நிறுத்தி இருக்காங்க. ஆனா பிஜேபி இந்த 49 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா அதிக தொகுதிகளில் போட்டியிடுறதுல வந்து நம்ம மாயாவதியோட பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் இருக்கு. அதையும் நாம கணக்கில் எடுத்துக்கணும். அவங்க வந்து தனிச்சு நிக்கிறாங்க.
46 தொகுதியில போட்டியிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 46 தொகுதிகள்லையும் அவங்க வாக்குகளை வந்து கண்டிப்பா இந்தியா கூட்டணி வாக்குகளை தான், இந்தியா கூட்டணி யாருடைய வாக்கை குறிவைக்கிறார்களோ அந்த வாக்குகளை தான் மாயாவதி வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் நிச்சயமா சவாலா தான் வந்து அமையும். அப்படின்னு நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியை பத்தி பேசுகிற போது உத்தரப்பிரதேசத்துல அந்த முடிவை தீர்மானிக்கிறதுல அந்த கட்சியை பத்தி தான் பல கட்டுரைகள் வருது. இதற்கு முன்பு ஒரு கட்டுரையை நாங்க பேசணும். அதுல வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் முஸ்லிம்கள் வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவங்க வந்து பாஜகவோட ரொம்ப இணக்கமா போயிட்டாங்கன்றதுனால இயல்பாகவே அங்க போக வேண்டிய வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கட்டுரை இருந்தது. இந்த கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, சமாஜ்வாதி கட்சி எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்றது வந்து ஒருவேளை அது பாஜகவுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். அயோத்தி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்கள்ல பாஜகவின் எண்ணிக்கையை வந்து குறைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அது மாயாவதியோட, அதாவது இந்த தேர்தலில் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டிட்ட வெளிப்படையா தெரிஞ்சு போன ஒரு உண்மை என்னன்னா, பாஜகவை பகச்சிக்க கூடாது அப்படின்றது அவங்க உறவினர் ஒருத்தர், அவரு பேர் கூட எனக்கு மறந்து போச்சு, அவர் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவரை தேர்தல் களத்துல இருந்து அகற்றினாங்க. அவரு பிஜேபியை ரொம்ப கடுமையா சவால் விட்டு பேசிட்டு இருந்தாரு, அவரு அகற்றினாங்க. அதே மாதிரி அந்த முஸ்லிம் எம்பி அவரு போய் காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. இது பொதுவா மாயாவதி மேல ஒரு இமேஜை உருவாக்கி இவர் முஸ்லிம்களின் நண்பர் அல்ல அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்கு. அது வந்து மாயாவதிக்கு பின்னடைவு தான் என்றாலும் அவங்க வந்து கணிசமான ஒரு பட்டியல் ஜாதி மக்களோட வாக்குகள், அது வந்து இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, மாயாவதிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தாது. அது எந்த அளவுக்கு அப்படின்றத நம்மளால கணிக்க முடியல. பொறுத்திருந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதாயமா கூட இருக்கும், ஆனா அதை நம்ம இப்போ வந்து கணிக்க முடியல அப்படின்றதுதான் களநிலவரமா இருக்கு. மேற்கு வங்க காரணம் அங்க யோகிங்கிற முக்கியமான, அங்க மோடி ஃபேக்டர் இல்ல இந்த தேர்தல்ல. ஆனா யோகி தான் ஊபில வந்து இந்த தேர்தலை வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா நாம பாக்குறோம். ஓகே, மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகளுக்கு 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடக்குது. 2019 பாஜக 3, மீதம் உள்ளதை வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு. இப்போ மேற்கு வங்கம்னாலும் கூட இந்த 7 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் லீடு இருக்காங்க. அப்படின்னாலும் இந்த முறை கட்டுரையாளர் சொல்வது வந்து, மம்தா அவர்கள் இந்தியா கூட்டணியை வெளியில் இருந்து ஆதரிப்பேன் அப்படின்லாம் பேசினாங்கல்ல, அது வந்து வாக்காளர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது. அந்த அந்த மம்தாவின் அந்த ஒரு பேச்சு வந்து இந்தியா கூட்டணியினருக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரலாம், வாக்காளர்களுக்கு மம்தா ஆதரவாளர்களுக்கு அதிருப்தியை தந்துருச்சோ? ஆமா, அது அப்படி ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. அப்படின்றத விட இவங்க எந்த கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து வாக்காளர்கள்ட்ட வந்து உருவாகி இருக்கு. ஓகே, பெரும்பாலான தொகுதிகளில் வந்து மம்தா தான் ஜெயிக்க போறாங்க. ஆனா மம்தா வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா சாதுர்த்தியமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியா கூட்டணியை நான் வெளியிலிருந்து ஆதரிப்பேன் அப்படின்றது, நான் உள்ளுக்குள்ள எல்லாம் போயிட மாட்டேன்றது, குழப்பத்தை உண்டு பண்ணுவேன், எப்ப வேணாலும் ஆதரவை வாபஸ் வாங்குவேன் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்ன, ஒருவேளை இந்தியா கூட்டணிக்குள் அப்படின்னா அவங்க காங்கிரஸ் இடதுசாரிகளோடு கைகோர்த்த ஒரு இமேஜ் வந்துரும் இல்லையா, அதை தவிர்க்க தான் அப்படி வெளியில இருந்து சாதுர்த்தியமான நகர்வு தானே? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. மம்தாவோட ஆதரவை காங்கிரஸ் பெறாது. ஆட்சி அமைப்பதற்கு மம்தாவுடைய ஆதரவு தேவைப்பட்டாலும் கூட மம்தா பானர்ஜியோட ஆதரவை காங்கிரஸ் பெறும் அப்படின்னு நான் நினைக்கல. சரி, நிதிஷ்குமார் எப்படி வந்து காங்கிரஸோட முரண்பட்டு, அது அவரோட முரண்பாடு பீகார்ல உருவானது இல்ல, டெல்லியில இந்தியா கூட்டணியில உருவானது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாட்டை டெல்லியில் பிரதிபலித்தார் மம்தா பானர்ஜி. இன்னைக்கு அவங்க சந்திக்கக்கூடிய நெருக்கடி பிஜேபியை விட காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணி அங்க லோக்கல்ல பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு அப்படின்னு சில டேட்டாஸ் சொல்லுது. 30 ஆண்டுகள் இடதுசாரிகள் ஆட்சி செய்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து மம்தா பானர்ஜி வந்து தட்டி பறிச்சாங்க. அதே மாதிரி இவங்க ஒடிசால ட்ரை பண்றாங்க பிஜேபி, அதை எப்படியாவது தட்டி பறிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ இடதுசாரிகள் தங்களுடைய இழந்த செல்வாக்கை மீட்பதற்கான ஒரு போராட்டமா இந்த தேர்தலை பாக்குறாங்க. இந்த தேர்தல்ல காங்கிரஸும் அங்க ஓரளவுக்கு செல்வாக்கா இருக்கிறதுனால அவங்க வந்து கடுமையான போட்டியை மம்தா பானர்ஜி கொடுப்பாங்க. பீகார் அதுல வந்து நமக்கு நேரம் இன்மைன்றதுனால ரொம்ப சுருக்கமா பீகாரை பத்தி பேசுறாங்க. வடக்கில் 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு, வடக்கு தான்
தான் இப்ப நடக்கிறது. அதாவது கட்டுரையாளர் சொல்றது நிதிஷ்குமார் புகழ் சரிஞ்சிருக்கு, அதான் அப்சர்வேஷன். நிச்சயமா சுருக்கமா அவங்க நிறைய பல்டி குமார் அப்படின்னு பேர் வச்சு அவரோட இமேஜையே காலி பண்ணிட்டாங்க. இந்த இமேஜ் உடைவதற்கு முக்கிய காரணம் தேஜஸ்வி. அவருடைய நாகரிகமான பேச்சும், நிதிஷ்குமார் என்னதான் அநாகரிகமாக நடந்து கொண்டாலும் கூட அவரை ரொம்ப பண்போடும் மாமா அப்படின்னு தான் பேசினார். என் மாமா, அவரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு நான் அதை பத்தி பேச மாட்டேன் அப்படிதான் சொன்னாரு. பீகாரில் தேஜஸ்வியோட அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி தான் பீகார்ல வெல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி நன்றி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.